காலையில எழுந்தோடனே நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துரு. நல்லா ஊர்க்கிழமை மாதிரி. காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டியா? சண்டே ஒரு நாள் தாண்டி நான் வீட்ல இருக்கேன். அன்னைக்கு கூட ரிலாக்ஸா இருக்க விட மாட்டேன்ல? இதே மாதிரி சண்டேன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருவா. இப்போ எதுக்கடி கத்திக்கிட்டு இருக்க? உள்ள பாப்பா தூங்கிட்டு இருக்கா, ஏஞ்சுக்க போறா. போய் கறி எடுத்துட்டு வா. 10 நிமிஷத்துல போறேன். ஏன்டா இப்படி சோம்பேறியா இருக்க? கொஞ்சம் சுறுசுறுப்பா இரு. இல்ல எனக்கு புரியலடி. இப்போ நான் 10 நிமிஷத்துல போறேன்னு சொன்னதுக்கும் நீ என்ன சோம்பேறின்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாண்டா, நீ சோம்பேறி தான். நம்ம லவ் பண்ணும்போது எப்படி இருந்த தெரியுமா? இப்ப பாரு, நல்லா சாணி மாதிரி இருக்க. என்ன? இல்ல, குண்டுன்னு கியூட்டா சொல்லிருக்கலாம். அந்த சாணின்ற வார்த்தை தான் கொஞ்சம் ஹர்ட்டா இருக்கு. ஆகட்டும், அப்படியாச்சும் உடம்ப குறைக்கிறியான்னு பாக்குறேன். ஹலோ மேடம், உடம்பு வேணா மாறி இருக்கலாம், இன்னும் மண்டைக்குள்ள அதே வெறி தான் ஓடுனுக்குது. நீ வேணா பாரு, நாலுல இருந்து டயட் இருந்து என் தலைவன் சிம்பு மாதிரி உடம்ப குறைச்சி கம்பேக் கொடுக்கல. என் பேர் மதன் இல்லடி. அது என்ன சார் நாளையில இருந்து? ஏன் இன்னில இருந்தே பண்ணலாமே? இன்னைக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையில இருந்து டயட் இருக்கலாம்னு இருக்கேன். டே நீ பல வருஷமா இப்படியே தான் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்க. இதுக்கு மேலயும் இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, வேலைக்கு ஆகாதுடி. ஏன்? அப்பா எப்பப்பா கேப் வரும்? இங்கதான் பட்டு வரும், சீக்கிரம் வரும், வெயிட் பண்ணு. அப்பா உன்னதான்ப்பா கூப்பிடுறா. ஐயோ பட்டு, அவ என்ன கூப்பிடல பட்டு, அவ வேற யாரையும் கூப்பிடுறா. நீ கேப்பர். பாருப்பா, நான் தான் சொன்னல உன்னதான் கூப்பிடுறான்னு. எனக்கு வெளியே யாரும் தேவையில்ல, நீயே போதும். சிரிக்காத. என்னடா குட்டி வேணும்? ஏன் எது கேக்குறீங்க? அப்பா 4 o'clock வராது, வெயிட் பண்றேன். இதோ பாருங்க, அப்பா வர வரைக்கும் உள்ள வெயிட் பண்ணணும், வெளியே வரக்கூடாது, சரியா? சரிடா குட்டி, நீங்க போங்க. அம்மா அம்மா. பட்டு என்ன பண்ற? என்னடி? அப்பாக்கு இன்னும் மனசுல சின்ன பையன் நினைப்புமா? ஏன், என்ன பண்ணாரு உங்க அப்பா? பட்டு பட்டு ப்ளீஸ் 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 பட்டு ப்ளீஸ் பட்டு நீ சொல்லுடி, என்ன பண்ணாரு? உங்க மிஸ்கிட்ட கடலை போட்டாரா? அதுவும் தான், ஆனா இன்னைக்கு வேற. வேற என்ன? என்ன மாதிரியே ஒரு பொண்ணு அங்கிள்னு அவரை கூப்பிட்டா. அவரு திரும்பியே பார்க்க மாட்டாருமா. அது எப்படி உங்க அப்பா பாப்பாரு? அவருக்கு இன்னும் 25 வயசு நினைப்பில்ல. பின்ன என்ன 40 வயசா? சார், அடுத்த மாசம் வந்தா உங்களுக்கு 30 வயசு தெரியும்ல. அப்பா ஒத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு வயசாயிடுச்சு. எல்லாம் உன்னால வந்துச்சு. ஹலோ மச்சி, சொல்லு மச்சி. ரொம்ப நாள் ஆச்சு, வெளிய சாப்பிட போலாமா? டேய், என்னடா இந்த டைமுக்கு சொல்ற? என் பாட்டி வேற வீட்டுல சமைச்சிட்டாடா, சீக்கிரம் சொல்ல மாட்டியாடா? நம்ம ஆம்பூர் பிரியாணி சாப்பிட போறேன். அப்படியா? எனக்கும் வெளில சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, நான் ஏதாச்சும் பிட்டு போட்டு வைக்கிறேன். என்னப்பா? பட்டு பட்டு, அம்மாயிட்ட சொல்றாத, மெயின்டைன் பண்ணிக்கடி. நீ போயிட்டு வாப்பா, நான் பாத்துக்கிறேன். என் தங்க பட்டு, பாய் பாய். அது ஸ்ரூ, என்ன சமைச்சிருக்க சாப்பிட? மதிய வச்ச சாப்பாடும் சாம்பாரும் இருக்கு, சாப்பிடு. சாதம் மதியம் வச்சதா? ஏய், இந்த நேரத்துக்கு யாராவது சாதம் சாப்பிடுவாங்களாடி? அதுவும் மதியம் வச்சத? இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடு. நீயே அதை வச்சிரு, நான் அப்புறம் இப்படி ஆனா சாணி மாதிரி மட்டும் சொல்லு. உன்னெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருந்தா நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோ. ஆமாண்டி, அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இங்க வந்து சமைச்சும் சாப்பிடுறேன். அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், ஏதாவது சொல்ற போறேன். எதுக்குடா இப்போ ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய், உன்னை கட்டினல என்ன சொல்லணும்டி? உன்னை கட்டினதுக்கு நான் தான் கஷ்டப்படணும். சொல்லு மதனே. மச்சான்,
வாடா கரெக்டான டைம் வந்தா மச்சான். மனுஷன் இருக்க மாட்டான் மச்சான் இந்த வீட்டுல. இவ கூடலாம் வந்துருச்சு தருதல. இப்போ இதுங்க ரெண்டும் எங்கேயாச்சும் போய் சுத்துங்க. மச்சான் வாடா வெளியே போலாம். நீ வாடா போலாம். வீட்டுக்கு வந்தவன ஒரு காபி டீலாம். சீக்கிரம் வா மச்சான். மதனே, நீ பாட்டு சுதிக்கிட்ட சண்டை போட்டு வந்துட்ட. டேய் இப்ப சண்டை போட்டு வந்ததால தான் மச்சான் இப்போ நம்ம எங்க போறோம், எப்படி போறோம், எதுக்கு போறோம், எப்போ வரோம், எப்படி வரோம் எதுவும் கேட்க மாட்டா. இதே நான் சண்டை போடாம வந்தேன்னு வச்சுக்கோயேன், எப்போ வருவ எப்படி வரும் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சாவடிச்சிருப்பா. இப்போ நம்ம எங்க வேணா போலாம் மச்சி, என்ஜாய் பண்ணலாம். உட்காரு மச்சி, நீ என்ஜாய் பண்ணுவ, ஆனா நான் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்? அவ உனக்கு கால் பண்ண மாட்டாடா, அவ எனக்கு தானே கால் பண்ணுவா. அதுவும் பிரச்சனை மச்சி. ஆனா ஒண்ணு மச்சான், இந்த உலகத்துல யார்கிட்ட வேணா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் மச்சான். ஆனா இந்த புருஷன் பொண்டாட்டி இவங்க ரெண்டு பேரும் நடுவுல மியூச்சுவல் ஃப்ரெண்டா மட்டும் இருக்கவே கூடாது மச்சான். அதுவும் தலையெழுத்து மச்சி. வா போ. எல்லாம் என் தலையெழுத்துடா. உனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு கால் பண்றீங்க, எனக்கு ஒரு பிரச்சனை யார்கிட்ட கால் பண்ணுவேன்? டேய் பாத்து பொறுமையா போடா. அப்பா அப்பா அப்பா, எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி தரீங்களா? ஐபோன் வேணுமா? அப்ப பட்டு எனக்கு ஒண்ணு பண்ணுமே. என்ன பண்ணும்? அப்பாக்கு முதுகு வலிக்குது, கொஞ்சம் ஏறி மறிக்கிறீங்களா? அவ்வளவுதானே, இப்போ பார். தேங்க்யூ. அப்படிதான் பட்டு. லெஃப்ட், அப்படியே ரைட்டு. அப்பா இங்க ஓகேவா? ஓகே, சூப்பர்டா பட்டு. மதன், ஹவுஸ் ஓனர் வந்திருந்தாரு. எப்போ? இப்ப அதுவா முக்கியம்? வாடகை ரெடி பண்றேன்னு சொன்னியே, பண்ணியா இல்லையா? கேட்டிருக்கேன்டி, இன்னும் கிடைக்கல. இப்படியே சொன்னா எப்படி? நீ விடு, நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிக்கிறேன். அப்படிதான் பட்டு. மதன், மேல மேல. நீ விளையாட்டுத்தனமா இருக்க. நம்ம ஒன்னும் சின்ன குழந்தைங்கள, சரியா? நம்ம இப்ப ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ். அதுவும் இல்லாம நம்ம பொம்பளை குழந்தை பெத்து வச்சிருக்கோம். பட்டுக்குட்டி, என்னப்பா? தூங்குறதுக்கு டைம் ஆச்சு பாருங்க, நீங்க போய் உள்ள தூங்குங்க. நீ வா, அப்பதான் நான் போய் தூங்குவேன். அதான் அப்பா சொல்றாருல, போய் படு போ. ஆஹா, நான் போக மாட்டேன். சொல்லிட்டே இருக்கேன், போ உள்ள போ. வேர் பொடி. ஏய் அதிக பிரசங்கி. ஏய் அட வாடி என் பொண்டாட்டி. ஏன் ஸ்ருதி, நம்ம லவ் பண்ணும்போதே ஜாலியா இருந்தோம்ல. பேசாம கல்யாணம் பண்ணாம லவ் மட்டுமே பண்ணிருக்கலாம் போல, நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். வாழ்க்கை ரொம்ப வேகமா போதில்ல ஸ்ருதி. இன்னும் நான் என்ன குழந்தைய தாண்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பாரு, எனக்கு ஒரு குழந்தை, ஒரு பொண்ணுக்கு அப்பா. நான் இப்படிலாம் சொல்லும்போது நல்லதான் இருக்கு. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது தான் பயமா இருக்கு. நீ அப்பப்போ சொல்லுவல்ல, நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுன்னு. சத்தியமா சொல்றேன், இன்னும் நான் என்ன சின்ன பையனை தாண்டி நினைச்சிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு குழந்தை இருக்கான்னு சொல்லும் போதுதான், ஐயோ நான் ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படின்னு ஞாபகமே வருது. அவ்வளோதான், அடுத்த மாதம் வந்தால் 30 வயசு ஆக போகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவேன். அப்புறம் வந்துடும் அப்பான்ற ஃபீலிங்ஸ். என்ன 30 வயசுக்குள்ள சொந்த வீடு, காரு, எனக்குன்னு ஒரு குடும்பம், இதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கிடைச்சிருச்சு. என்ன, வீடு காரு இது 2 தான் மிஷின். அதுவும் சீக்கிரம் வாங்கிடுவேன். அதான் நீ இருக்கல்ல. மதன், நீ மட்டும் தனியா வேலைக்கு போய் ஏன்டா கஷ்டப்படணும்? நானும் வேலைக்கு போய் சப்போர்ட் பண்றேனே. இங்க பார், உனக்கு உண்மையிலேயே வேலைக்கு போகணும்னு இருந்தா நீ தாராளமா போ. உன்னை எதுக்குன்னு கேட்க நான் இல்லை. ஆனா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீ வேலைக்கு போய் கஷ்டப்படுற அப்படின்னா அது வேணாம். என் பொண்டாட்டி இன்னொருத்தகிட்ட போய் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது என்னோட போட்டோம். காசு இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா கரெக்டான ஆளை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். லவ் யூ. இதை கேட்டு எத்தனை மாசம் ஆகுது தெரியுமாடி? மதன், மதன், வேலைக்கு டைம் ஆச்சு, எழுந்துடுறா. கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணலாம்ல. நானே எல்லா வேலையும் தனியா பார்க்கணுமா? பண்ணிடுறேன், போ. என்னமோ பண்ணி தொலை.
என்னடா நைட்டு அவ்வளோ சந்தோஷமாக கொஞ்சம் பேசிட்டு இப்போ இப்படி கத்துறாளேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் அப்படி தான் 2 மணி நேரம் கொஞ்சிட்டு சந்தோஷமாக இருந்து வைங்க, 2 நாள் சண்டை போடுவோம். ம். அம்மா ஸ்ருதி, அம்மா வாமா கூட. என்ன சடனா வந்திருக்க? எனக்கு 2 நாளும் ஒரு ஞாபகமாவே இருந்ததுமா, அதனால தான் நான் வந்தேன். அத்தை வாங்க. வாங்க மாப்பிள்ள. மாமா வரலையா? மாமா கொஞ்சம் வெளியில வேலையா போயிருக்காரு, அதான் நான் வந்தேன். அப்படிங்களா? சரிங்க அத்தை. மாமா கோச்சிக்காத, நான் பாப்பாவை மட்டும் கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன், நீ சரி உட்காருமா. போட. அத்தை எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் உட்காருங்க அத்தை. சரிங்க மாப்பிள்ள. என்னம்மா ஆச்சு? இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? காலையில மாப்பிள்ள இருந்தாரு, அதான் என்னால ஒன்றும் சொல்ல முடியல. அப்பாவுக்கு இப்போ உடம்பு முன்ன மாதிரி இல்ல, அடிக்கடி உடம்பு சரியாம போயிடுது. பழைய மாதிரி அவரால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியலம்மா. புரியுதுமா, நீ என்ன கேட்க வரேன்னு புரியுது. தப்பா எடுத்துக்காதம்மா. ஐயோ, இதுல என்னம்மா தப்பா எடுத்துக்கிறதுக்கு இருக்கு? அப்பா கொடுத்த காசு திரும்ப கேக்குறேன். நான் மதன் கிட்ட சொல்றேம்மா, சீக்கிரம் கொடுத்துட்றோம். நான் இப்போ அது மட்டும் பேச வரல. மாப்பிள்ளை இன்னும் எத்தனை நாள் தான் எப்படியா இருப்பாரு? இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு ஏதோ கடைச்சி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்படி கஷ்டப்படுறதுக்கா என் பொண்ணு அவருக்கு நான் கட்டி கொடுத்தேன்? நீங்க ஒரு பொண்ணு போய் வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாவது சேர்த்து வச்சா தானே முடியும். மாப்பிள்ளை என்னமோ நல்லவர் தான், ஆனா காசு இல்லைன்னா இந்த காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. என்னமோ புத்தியோட பொழைச்சுக்கோ. பாட்டி பாட்டி, அம்மா பாட்டி எங்கம்மா? அத்தை ஸ்ரூ, அத்தை எங்க? உன்னதான் கேட்குறேன் ஸ்ரூ. வந்தாங்க, கேட்க வேண்டியது கேட்டாங்க, போயிட்டாங்க, போதுமா? பட்டு நீ உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகு, நான் அப்பா இப்போ வந்துடுறேன். ம், போங்க. ஏய், என்ன கொடுத்த காசு கேட்டு வந்தாங்களா? ஏண்டி, கடன் கொடுத்தவங்க காசு திருப்பி கேட்க தாண்டி செய்வாங்க, அதுக்கு இப்படி கோவப்படுவியா? அவங்க காசு கேட்டதுனால நான் ஒன்னும் கோவப்படல. பின்ன வேற என்ன? படிச்சு படிச்சு சொன்னேன், என் வீட்ல காசு வாங்காதன்னு. கேட்டியா? கேட்டியா? இப்ப எதுக்கு நீ கத்துற? அப்படிதான் பேசுவேன். என் அம்மாவா இருந்தாலும் என் புருஷனை பத்தி ஏதாச்சும் சொன்னா கோவம் வரதா செய்யும். இங்க பாரு, சரி எனக்கு புரியுது, தயவு செஞ்சு கத்தாம பேசு. உனக்கு கோவம் வருதா? எல்லாரும் உன்னை ஒரு லூசர் மாதிரி பாக்குறாங்க. நான் என்னமோ வாழ்க்கையில தோத்து போனவனை கல்யாணம் பண்ண மாதிரி எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாவமா பாக்குறாங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்லு. இதெல்லாம் எனக்கு தேவையா? தப்பு தாண்டி, தப்புதான். உன் வீட்டில் கை நீட்டி காசு வாங்கினல, தப்புதான். ஏய் அம்மா, ஏன் வாங்கின? பிஸ்னஸ் பண்ண வாங்கினேன், நீ நல்லா இருக்கணும்னு வாங்கினேன், என் பொண்டாட்டி ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு வாங்கினேன். ஏன் கட்டு நேரம் ஊத்திக்கிச்சு. நானா கேட்டேன்? சொல்றா, என்ன ராணி மாதிரி பாத்துக்கோ நானா கேட்டேன்? அம்மா தாயே, நீ கேட்கலம்மா, ஆம்பளைங்கம்மா, நாங்க ஆம்பளைங்க. இங்க பாரு, இதே ஒரு பணக்கார வீடு இருக்குன்னு வச்சுக்கோயேன், பா இந்த வீட்டு ஆம்பளைய பாடுறா, செம்மையா சம்பாதிக்கிறான்ல, இந்த குடும்பத்தை எப்படி வச்சிருக்கான் பாருன்னு. இதே ஒரு குடும்பம் ஒன்றுத்துக்கு ஒதுக்காம போச்சுன்னு வச்சுக்கோயேன், சி என்ன ஆம்பளடா இவன், குடும்பத்தை எப்படி வச்சிருக்கான் பாரு அப்படின்வாங்க. ஆம்பளைங்க பாவுண்டி. இங்க பாரு, உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நினைச்சேன், கடன் வாங்கினேன். ஆனா சத்தியமா சொல்றேன், சீக்கிரம் உங்க வீட்டுல இருந்து வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன், போதுமா? ஏ பட்டு, நீ என்ன பண்ற? ஏன்பா நீயும் அம்மாவும் சண்டை போடுறீங்க? இங்க வாங்க. இங்க பாரு பட்டு, அப்பா அம்மா சண்டெல்லாம் போடல, சும்மா பேசிட்டு இருந்தோம்டா, இதெல்லாம் சும்மா. ஆமா, ஏய் சொல்லுடி பட்டு கிட்ட. அவ கிடக்குறா, நீ வா நம்ம போலாமா? ம், வாங்க போவோம். பசங்க இன்னும் விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, ஒன்றுத்துக்கும் உதகாமல் இருக்காங்கன்னு பார்க்குறவங்க நீங்கள் வேணால் நினைக்கலாம். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் பசங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்கள் குடும்பத்தை மேலே கொண்டு வர எவ்வளோ பாடுபடுறோம்னு. அதுவும் முக்கியமாக எங்களை மாதிரி 90s கிட்ஸ்
நாங்கள் ரொம்ப பாவங்க. முடிந்த போர்க்காலம் முடிவில் யார்